மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். தனக்கு முன்னாடி இலக்கியா பிரெக்னென்ட் ஆகக்கூடாது, ஒருவேளை அவ அம்மா ஆகிட்டா இந்த வீட்டோட முழு ராஜ்யமும் இலக்கியா பக்கம் போயிடும் அப்படின்னு தான் பொய்யா பிரெக்னென்டா இருக்கிறதா வீட்டுல இருக்க எல்லாரையுமே நம்ப வச்சிட்டு இருக்காங்க அஞ்சலி. கார்த்திக் அஞ்சலி கிட்ட இலக்கியா அண்ணி சொல்றத கேளு, அவங்க எப்பவுமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, அவங்க சொல்றபடி கேட்டு நடக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றாரு. இத கேட்டதுமே அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா அது, நாமளும் கிடைக்கிற விஷயத்துல எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணி கார்த்திக்க நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கோம், இவரு என்னடானா இலக்கியாவுக்கு ஒட்டுமொத்தமா சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இலக்கியாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். கார்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகள் புரிய ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரமாவே கார்த்திக் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை இலக்கியாக்குள்ள வருது. அடுத்ததா கௌதம் பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு இலக்கியாவ. பரவாயில்லையே, உன்னோட மேஜிக்னால கார்த்திக்க நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டியே அப்படின்னு சந்தோஷப்பட, என்ன இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கேன், எனக்கு எந்த கிஃப்ட்டுமே கிடையாதா அப்படின்னு இலக்கியா கேட்க, அது எப்படி சும்மா இருக்க முடியும், பின்னாடி திரும்பி பார் அப்படின்னு கபோர்ட காட்டுறாரு கௌதம். அதுக்குள்ள தேடுறாங்க தன்னோட கிஃப்ட். இலக்கியா பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் தான் பிரெக்னெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யா சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அஞ்சலி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையும். சில சமயம் அவங்க பிரெக்னெண்டா இருக்கோம் அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் மறந்து இயல்பா அவங்க விஷயங்களை செய்ய அடிக்கடி வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு சந்தேகம் வருது. ரேவதி அஞ்சலியோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது பெட்டுக்கு அடியில இருந்து சில டேப்லெட்ஸ பாக்குறாங்க. இத உடனே இலக்கியா கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. எதுக்காக இந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே அஞ்சலி இங்க மறைச்சு வச்சிருக்கா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, எதனால அஞ்சலி இப்படி வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வர உடனே இலக்கியாவும் கௌதமும் வந்து பாக்குறாங்க. ரேவதி சொன்ன மாதிரி நிறைய மாத்திரைகள் அஞ்சலியோட பெட்டுக்கு அடியில இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், அஞ்சலி வந்ததுமே கேட்போம் அப்படின்னு அஞ்சலிய இன்டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி இலக்கியா சொல்ல, உடனே அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆஹா, நம்ம செக்அப்க்கு கூப்பிடுறாங்களே, உடனே நம்ம செக்அப்க்கு போனா நம்ம வயிற்றுல குழந்தை இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சிருமே அப்படின்னு பயப்படுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அஞ்சலிக்கு ஒரு விதமான பயம் ஆரம்பிக்குது. எங்கடா நம்ம பிரெக்னெண்டா இல்லாதது எல்லாருக்கும் தெரிய வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. டாக்டரும் அதுக்கேத்த மாதிரி அஞ்சலிய பத்தி கார்த்திக் கிட்டையும் இலக்கியா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி பிரெக்னென்டாவே இல்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட கார்த்திக்குக்கும் இலக்கியாவுக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது, இந்த வீட்டோட வாரிசு அஞ்சலி தான் கொடுப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு கார்த்திக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்குது. என்னையவே குழந்தை விஷயத்துல இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லி சும்மா பலார்னு அடிக்கிறாரு அஞ்சலியே கார்த்திக். இந்த வீட்டுல வாரிசு வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக விழுந்து விழுந்து விரதம் இருக்காங்க இலக்கியா. அவங்களுக்கும் டாக்டர் சொன்னது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமாவே இருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு, உண்மை தெரிஞ்சு கார்த்திக் அஞ்சலியை என்ன பண்ணினாரு, அஞ்சலி இதுக்கும் ஏதாவது டிராமா பண்ணனாங்களா இல்லையா அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல. இந்தா இருக்கேன்னு என்கிட்டயே போய் சொல்லுவேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.